விளங்கு பள்ளி காக்கரை கந்த கிளம்பளைக்கார் வாகரை சாக்குரை போது மரபாதவர்க்கு ஒரு நாள் முன்னிலையே கந்தனை மரபாதவர்க்கு ஒரு நாள் முன்னிலையே தெய்வயானயங்குரமின் மனமாயா சம்பிரமோ இளவேரா விந்துருமது மணிவேலா Thank you.
கொலை வந்த பள்ளியை ஆறுபடை வீடு கொண்டவன் கடியை ஆட்கொண்ட மணமகனாய் வந்தான். ஆறுபடை வீடு கொண்டவன் கடியை ஆட்கொண்ட மணமகனாய் வந்தவன். திருமாவன் மகிழன் சிக்கல் சேரவன் சிங்காரவேல் சிங்காரமயில் வாகனன் பாமரே அணிந்தவன் வழிபடான் அவனன் குலத்தை கொடியாக்கினான் அவன் குலத்தை கொடியாக்கினான் அவன் துயரை நீக்கினான் பலநாடி कल्याणगन्धसुमशोभितकन्दराय मल्यादिसुमपूजितपदपङ्कजाय कल्यादिघोषरहितामरमुद्रिकाय कल्याणवल्लिरमणाय नमो नमस्ते வேடுவர்குணத்தில் உருமாறி முனி சொற்படி யாகுலமனத்தினொரு குணத்திகனே ஓவியமனத்திகளும் மேதகு குரங்கி மேதகு குரங்கி Gigante
வெற்றிவேல் முருகனுக்கு எல்லாம் முருகப்பெருமான் திருவிழால் நமது சங்கத்தின் 67வது ஆண்டு சங்கத்திற்கு விழா வள்ளி கல்யாணம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருப்பினும் இந்த நேரத்தில் நமது சங்கத்தின் இந்த நிகழ்ச்சியினை நன்றாக நடப்பதற்காக பல பேர் நம்மளுக்கு உதவி பண்ணியிருக்கிறார்கள். பல விதத்தில் நம் முருகப்பெருமானவர்களுக்கு பாத்திரமாகுவதற்கு பல காரியங்கள் பண்ணியிருக்கிறார்கள். அதை நினைவு கூர்ந்து அவர்களுக்கெல்லாம் முருகப்பெருமானின் அருளானது நன்றாக கிடைப்பதற்கு பிரார்த்தனை பண்ணுவதற்கு இது ஒரு தருணமாக அமைகிறது. அப்படி இதை உபயோகப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு 4 வார்த்தைகள் பேசுவதற்காக இப்பொழுது வந்திருக்கிறோம். அதாவது உலைவர விருப்பாக நீழ்காவின் வாசமலர் உலைவை எடுத்து தொடா மாளிகாபரணம் உனதடியினில் சூடவே நாடும் மாதவர்கள் இருபாதம் உளவது தரித்து வினாவோடு பாடி அருள் வழிபட எனக்கே தயாவோடு தாடுக உரகமதெடுத்தாடும் ஏகாரம் இன்சை வர வேணும் அப்படின்னு சொல்லி அந்த அடியார் பகவானை அவர் உன்னை பூஜை பண்ணுறதுக்கு நீங்கள் அருள் பண்ணு அப்படின்னு சொல்லலை. உன்னை பூஜை பண்ணுற அடியாருக்களை வழிபடுறதுக்கு எனக்கு அருள் பண்ணுன்னு கேட்குறார். அடியார்களோட பெருமை அவ்வளோ பெருசு. அது ஒரு 2 வார்த்தை சொன்னாதான் ஒரு விழாவானது நிறைவு பெறும் அப்படிங்கிறது பகவானுடைய எண்ணம். ஸோ அது கொஞ்சம் இங்கே பேசுறதுக்கு பண்ணணும். இதில் முதல்லேருந்து ஆரம்பித்து பல விதங்களில் பல பேர் நம்மளுக்கு பண்ணியிருக்கா. சில பேரை ஞாபகப்படுத்திக்கிறோம், மறந்து போனால் அது பகவானோட திருவுள்ளம். அதை மறந்து போனவா அதை மன்னிக்கும்படி இப்போவே நான் முதலே கேட்டுக்கிறேன். இதில் இந்த நமது சங்கத்தில் இந்த வருஷம் பல உற்சவங்கள் பல இடங்களில் நடக்குமா நடக்காதா அப்படின்னு யோசனை பண்ணி நடக்க முடியாமல் போய் இந்த மாதிரிலாம் இருந்துட்டு ஒரு செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் இவ்வளோ நாள் நம்ம பஜனையே பண்ணலையே, ஏதோ ஆன்லைனில் ஒரு லிஸ்ட் அமிச்சாவாக பாடிட்டு இருக்கா. திரும்பியும் அடியார்கள் சேரணும், ஒரு சத்சங்கமானது விட்டு போகக்கூடாது, இன்னும் அதை நிறைக்க பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் தோன்றி அதுக்கு எல்லாருமா சேர்ந்து பேசும்பொழுது ஸ்கந்தசஷ்டி உற்சவம் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு யோசனை தோணிது.
அப்போவே கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பித்தார் கவர்மெண்ட்டில். சரி எப்படியாவது பண்ணிவிடுவோம், வரவா 10 பேர் 5 பேர் இல்லை மேக்ஸிமம் 30 பேர் வருவா, அவளை வச்சுட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருந்தப்போ பெரியவாள்லாம் ஆசீர்வாதம் பண்ணினா, நீங்கள் நல்லா பண்ணுங்கோ, உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணாலும் சொல்லுங்கோ அப்படின்னு தைரியமாக நம்மளுக்கு முதல்ல அதிகம் எடுத்து கொடுத்தவா நம்மளுடைய பெரியவா. ஸோ அதுக்கு எங்களுடைய இங்கே ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கிற எங்கள் சங்கத்து பெரியவாளுக்கு முதல்ல நமஸ்காரம் பண்ணிக்கிறோம். எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் முதல்ல நாந்தின்னு ஒன்று பண்ணுவோம். அந்த நாந்திங்கிறது என்னன்னாக்கா நம்மளுக்கு இந்த ஜென்மாவை நரஜன்மாவை கொடுத்து அதில் பகவானையும் அந்த தர்ம காரியத்தையும் பண்ணத்துக்கு ஒரு ஹேதுத்துவத்தை உண்டு பண்ணின நம்மளுடைய மூதாதையர்கள் தாத்தா முத்தாத்தா அப்பா இவாள்லாம் நினைவுபடுத்திக்கிற ஒரு அக்கேஷன் அந்த நாந்திங்கிறது. இப்போ இங்கே வந்து ஒரு 60 வருஷமா 67 வருஷமா ஒரு ஸ்தாபனம் நடைபெறுறது, அதுவும் ஒரே மனசோட அந்த திருப்புகழ்ங்கிற ஒரு எண்ணத்தினுடையிலேருந்து மாறவே மாறாமல் அந்த கோர் கான்செப்ட் அப்படியே எல்லாருடைய மனசுலையும் வந்துட்டே இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஜனங்கள் வந்து சேரறா, அவளும் அதே எண்ணத்தை விருத்தி பண்ணிக்கிறா அப்படின்னு வந்ததுனாக்கா அதுக்கு மூல காரணமாக பீஜமாக இருக்கக்கூடிய ஒரு பீஜத்துலேருந்து தான் ஆரம்பம் வருது. ஒரு ஆலமரம் அவ்வளோ பெருசாக வளருதுன்னா அது 10 பீஜம் இல்லை, ஒரே ஒரு பீஜம் தான். அப்படி போட்ட அந்த முதல் பீஜம் போட்ட அந்த பெரியவா இருக்காளே, அவளுடைய தபஸை தவிர வேறு எதுவுமே இன்னைக்கு இந்த சங்கம் நடக்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம தீர்மானமாக மனசில் வச்சுட்டு தான் மேற்கொண்டு நம்ம வந்து யோசிக்க வேணும். ஸோ அப்படி அவள் போட்ட பீஜம், அப்புறம் பெரியவா கொடுத்த ஆசீர்வாதம், அதெல்லாம் வச்சுட்டு முதல்ல இங்கே வந்து இடத்த பார்த்தோம். ஃபண்டு தான் நம்ம யூஸ்வலாக பண்ணுற இடம். அங்கே வந்து இந்த வாட்டி எங்களால் பண்ண முடியாது, நாங்கள் வந்து நீங்கள் வேறு இடம் பார்த்துக்கோங்க அப்படின்னு தீர்மானமாக சொல்லிட்டா. முன்னாடியே இந்த இடத்த ஒரு சில ஃபங்க்ஷனில் பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் மனசு பிடிச்சிருந்தது, வந்து அவர்கிட்ட கேட்டோம். அதாவது இதை வந்து பகவான் ஒரு ஸ்டெப்லையும் நம்மளுக்கு எப்படி கிருப்பையை காமிக்கிறார் அப்படிங்கிறதையும் இப்போ சொல்லித்தான் ஆகணும். வந்து இவரை பார்த்த உடனே இவர் பல ஆப்ஷன்ஸ் கொடுத்தார். நான் உங்களுக்கு இதெல்லாம் சௌரியம் பண்ணித்தரேன், உங்களுக்கு வந்து எனக்கு இங்கே கிச்சன் கிடையாது, கிச்சன் இருந்தால் அதுக்கு நான் வந்து டைனிங்லேயே ஓரமாக ஒரு இடம் பண்ணித்தரேன், நீங்கள் வந்து ஹால்லையும் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு மனுஷா கம்மியாக இருப்பான்னாக்கா நீங்கள் எவ்வளோ பெரிய இடம் எடுத்துக்க வேண்டாம், எனக்கு மேலே ஒரு சின்ன நான் ஒரு தியான மண்டபம் வச்சுட்டுருக்கேன், அங்கே பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு ஃபர்னிச்சர் நல்லா வேணும், ஏற்பாடு பண்ணிக்கிறேன். எலக்ட்ரீஷியன் இருக்காரா, குக் இருக்காரா, அந்த குக்கு எப்படிப்பட்டவர், நம்மளுக்கு சௌரியமாக இருப்பாரா, இவ்வளவும் நம்ம யோசிக்கிறத விட இந்த ஃபங்க்ஷன் நல்லா நடக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் நிறைய யோசித்து அவர் சார்பிலேருந்து நம்மளுக்கு அவ்வளோ கேள்வி கேட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கார். இந்த மண்டபத்தினுடைய ஓனராக இருக்கக்கூடிய திரு ஜெயகோபால் அவர் ஒன்றுனாக்கா, அதாவது நம்மளுடைய சனாதன தர்மத்தினுடைய ஆணி வேறு ஒரு ஹஸ்பண்டுக்கு அவருடைய தர்மபத்னி எவ்வளவு அனுகூலமாக இருக்கா அப்படிங்கிறது தான். இங்கே அதுக்கு மேலே இவர் வந்து இப்படி பண்ணலாமா அப்படின்னு ஒரு யோசனை கொடுத்தாருன்னா, இதை இப்படிலாம் பண்ணலாம், நான் உங்களுக்கு இன்னும் இதெல்லாம் பண்ணித்தரேன் அப்படின்னு அவர் பின்னாடி வந்து நின்றுட்டு அவள் இன்னும் நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறா. அப்படி ஒரு திவ்ய தம்பதிகள் இங்கே சத்சங்கம் நடக்கிறதுக்குன்னே இந்த இடம், அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு மற்ற கமர்ஷியல் காரியத்துக்காக இந்த இடத்த யூஸ் பண்ணுறான். அப்படி வச்சுருக்கா இந்த இடத்த. பல காரியங்கள் நடந்திருக்கு. இந்த ரொம்ப அதாவது டெய்லி நாங்கள் ராத்திரி ஆற்றுக்கு போகும்போது எங்ககிட்ட சொல்கிறாங்க, இந்த வருஷம் ஒன்றுமே எனக்கு நடக்கலாம், நாங்கள் வருத்தப்பட்டோம், நீங்கள் இதை நடத்தி எங்களை சந்தோஷப்படுத்திட்டு, நீங்கள் இதை நடத்தி சந்தோஷப்படுத்திட்டு அப்படின்னு ஒரு நாளும் சொல்கிற அளவுக்கு அவளும் இதில் சந்தோஷம் அடைகிறா. நம்மளும் இந்த மாதிரி ஒரு இடம் இருந்து இதில் நம்ம இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு நம்மளுக்கும் அவ்வளோ சந்தோஷம். பகவான் அப்படி நம்மளுக்கு சேர்த்து கொடுத்துருக்கார். அவருக்கு வந்து ஒரு சின்ன நம்ம சங்கத்தின் சார்பில் ஒரு சின்ன பிரசாதம். ஸ்ரீர்வர்ச்ச சமாயுஷ்யமாரோஜமாவிதாச்சோபாமானம் மகீயதே தான்யம் தனம் பசும் பகுபுத்திரலாபம் சரசம் தீர்க்கமாயு வல்லிதேவசனாசமேத சுப்ரமணிய பிரசாதாத் சர்வாபீஷ்டசித்திரஸ்து உபரி உபரி க்ஷேமாபிவிருத்திரஸ்து அயம் கர்ம உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து. இந்த மாதிரி மனசு இருக்கிறதுனால இவாளுக்கு அமைகிற சப்போர்ட்டுக்கு அமைகிற ஸ்டாஃப் அது மாதிரி இருக்காங்க. ரவின்னு ஒரு மேனேஜர் இருக்கார். அவர் வந்து இவர் இப்படி கண்ணால் பார்க்குறார், பண்ணிடலாம் சார், இப்படி அப்படி பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லி
நாங்கள் அவர் தீபாவளிக்கு லீவில் போகிறதுக்கு முன்னாடி இங்கே எங்களுக்கு வேண்டிய எல்லா ஸ்டேஜு கீஜு அதுக்கு வேண்டியது எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்து எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மேற்கொண்டு அதுக்கு அடிஷ்னலாக என்னெல்லாம் வேணுமோ காம்ப்ளிமெண்ட்ரியாக அவ்வளோ பண்ணி கொடுத்துருக்கார் அந்த ரவி. அவர் இவாழ்னா நல்ல க்ஷேமத்தை அடைஞ்சு மேலும் மேலும் வித்தியாகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இப்போ நம்மளுடைய சங்கத்தினுடைய மூலம் திருப்புகழ் பஜனை, அதை ஒட்டின நிகழ்ச்சிகள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டெய்லி காத்தால பூஜை ஆன உடனே நம்ம சங்கத்தில் இருக்கிற நேரங்கள்லாம் சேர்ந்து ஒரு பஜனை. அதில் டெய்லி இந்த ரொம்ப நாள் கழிச்சு பகவான் நம்ம ஆராதனை வருஷம் தவறாமல் வரா. இந்த வருஷம் வெளியில் போகிறதுக்கே எல்லாரும் பயந்துட்டு இருந்த காலத்தில் கூட பகவானுடைய பஜனையை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிதமும் காத்தால இருந்து நம்ம வால்மீகி சார், யூபி நாராயணன் சார், அன்பழகன் ஹார்மோனியம் வாசிக்கிறதுக்கு அன்பழகன் இதோ வந்துட்டேன் அப்படியே சேகர் வந்து ஃபோன் பண்ணியிருக்கேன் சஷ்டிக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னு. இதோ வந்துட்டு நான் காத்துட்டு இருக்கேன், எப்போ கூடுவேன்னு காத்துட்டு இருக்கேன், ஏதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து டெய்லி நம்மளுக்கு இது பண்ணி இப்படி சத்தியவாகீஸ்வரன் இந்த இடத்துல நம்ம வந்து நினைவுபடுத்திக்கிட்டே காத்தாலையாகட்டும் சாயந்தரமாகட்டும் எப்போவா இருந்தாலும் என்ன 3 விதமான டிஃபரன்ஸ் சுற்றி ஒருத்தர் வந்து 1, இன்னொருத்தர் 2, அதுக்கப்புறம் 5, 5.5, 6, 5 சுற்றி தான் இவனுக்கு மாற்றி வசிச்சிருக்கா இந்த 5 நாளில். அதில் அவளுடைய பாணி, அவளுடைய ஒரு போக்கு, இதுக்கெல்லாம் அனுசரித்து எல்லாத்துக்கும் தலையாட்டிண்டு எல்லாத்துக்கும் மேலே ஒரு சிரிச்ச முகம் வாசிக்கிறதுனா நான் என்னென்னா பண்ணுறேன்டா, நீங்கள் வாசின்னு சொன்னால் போதும், அதுக்கு மேலே நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து இருந்து 6 நாளும் நல்லா உற்சவத்தை நடத்தி கொடுத்துருக்கேன். மற்ற பஜனைகளும் நன்றாக நடப்பதற்கு நம்மளோட சிங்கத்தோட தெளிவாக நம்ம கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் இந்த சஷ்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய 52 வாரங்களும் நிறைய திருப்புகழ் தான் உயிராக வச்சுட்டு பஜனைகள் நிறைய பண்ணுறோம். ஆனால் இந்த சஷ்டியில் மூலமாக இருக்கிறது பூஜை விஷயங்கள். காத்தால ஒரு வேத பாராயணத்தோட அபிஷேகம், அப்புறம் சாஸ்திராமர்ச்சனை, சாயந்தரம் ஒரு பூஜை, இப்படி பூஜையை பிரதானமாக வச்சுட்டு ஒரு முதல் 6 நாள் இன்னைக்கு கல்யாணம் அப்படின்னு இந்த விழாவுடைய போக்கு வச்சுன்னு சொன்னாங்க. அதில் அந்த பூஜைக்கு நாகராஜன்னு போன வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு ஆடி வேரா முதுகெலும்பா இருந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணின ஒருத்தர் இந்த வருஷம் அவர் இல்லை. பெரிய இழப்பு. பகவான் எப்படியோ நம்மளுக்கு கோபி அப்படின்னு நம்மளுக்கு இன்னொரு வைதிகரையே நம்ம கூட அவரை வச்சு அத்தியானம் பண்ணியிருக்காரு. அவர் நம்மளோட 6 நாளும் மற்ற வேலைகள், அவரோட வைதிக வேலை ஒரு நாள் வெளியில் போனாக்கா அவர் 2500 ரூபாய் 3000 ரூபாய்னு சம்பளம் வரும். விட்டு அண்ணா நீங்கள் கூப்பிட்டா வரேன்னா அப்படின்னு காத்தாலையும் வந்து நம்மளோட இருந்து சகல விஷயங்களையும் எடுத்து வச்சு ஒன்றுமே, அதாவது நம்மளுடைய சங்கத்தினுடைய போக்கு தான் அவருக்கு தெரியாத ஒரு விஷயம். மற்ற விஷயங்கள் எல்லாம் நல்லா தெரிஞ்சவர். இப்படியா அப்படின்னு. அதாவது இதில் ஹைலைட் என்னன்னாக்கா, இன்னைக்கு அடுத்த சுவாமிக்கு மங்கள ஸ்நானம் பண்ணணும், தைலம் எடுத்தாச்சு, அபிஷேகப்படி எடுத்தாச்சு, ஆனால் மங்கள ஸ்நானம் சொல்ல வெந்நீர் வேண்டாமா அப்படின்னு கேட்டு மாடிக்கு போய் ஒரு இடுக்கியால் அந்த அடுப்பில் படாமல் 10ல் படாமல் அந்த பாத்திரத்தை பிடிச்சி வெந்நீரை வச்சு கொண்டு வந்து கையில் கொடுக்குறேன். அப்படி நம்மளோட சங்கத்தை அங்கேத்தர்களே ஒன்றாயிட்டார் அந்த கோபி. இந்த மாதிரி ஆட்களை பகவான் அனுப்பிடுவார் அங்கே. அதுதான் எங்களுக்கு வந்து எப்படிதான் நடக்குமோ அப்படின்னு நினைக்கிறது, எப்படி வேணாலும் நடக்கும், இப்படிலாம் நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு பகவான் பல பேர்களை அனுப்பிச்சு நம்மளுக்கு காமிச்சுக்கிறார். அந்த தேவபாலவன், இந்த கோபி ஒன்று, அப்புறம் வேத பாராயணத்துக்கு கிருஷ்ணமூர்த்தி வாத்தியார், அவர் தன்னுடைய டீம் அதெல்லாம் அனுபவிச்சு மகாகணபதி ஹோமம் நிறைய பல விஷயங்கள் அவர் நடத்தி கொடுத்தார். அப்புறம் நம்மளுக்கு இவ்வளோ வருஷம் ஃபண்டில் பண்ணிட்டு இருக்கும்போது வேற மாதிரி செட்டப், பூஜை பாத்திரங்கள் முதல்ல இதெல்லாம் வருஷம் கொண்டு வருவோம். நுங்கம்பாக்கத்து சத்சங்கம்னு ஒரு ஆர்கனைசேஷன், அவள்கிட்ட இந்த வாட்டி ஸ்பெஷலாக இன்னொரு ரிக்வெஸ்ட் வச்சேன், எங்களுக்கு ஒரு மண்டபம் மாதிரி இருந்தால் சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு. நம்மள்கிட்ட இருக்கு, எடுத்துகிட்டு போங்க, சரியாக தான் வச்சுக்கோங்க அப்படின்னா. அந்த மண்டபத்தை கொண்டு வந்து இங்கே வச்சா இந்த சுவாமி உட்காரத்துக்குன்னே ஏற்படுத்த மண்டபம் மாதிரி அதை வந்து போயிடுச்சு. அதில் வரக்கூடிய அந்த புஷ்பம், அது அதே மாதிரி தான் புஷ்பம் கொடுக்குறான். புஷ்பத்தில் அவன் கொடுக்கறதுல வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கே சாத்தினா அந்த புஷ்பம் இந்த வாட்டி அதுக்கே அமைஞ்ச மாதிரி அதுவும் வருது. ஸோ ஒரு விஷயமும் இந்தா உனக்கு அமையும், இந்தா உனக்கு அமையும் அப்படின்னு பகவான் பண்ணிகிட்டே இருக்காரு. அதே மாதிரி பூஜைக்கு நம்மளுக்கு கைங்கரியம் கூட பண்ணிட்டு இருந்தவா நம்ம சங்கரன்,
நம்ம துரைப்பாமாவோட பையன், அவரும் செகண்ட் தேர்ட் ஜெனரேஷன் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கார் அவர். அப்புறம் குப்பு சுவாமின்னு இன்னொரு இந்த லோக்கல்லே இருக்கக்கூடிய நம்மளுடைய தோழர் இருக்கார். அப்புறம் ராமபத்ரன், அவன் வேதாத்தியனம் பண்ணிட்டு இருக்கான் அந்த ராமபத்ரன். ஆனால் காலங்காலத்தில் வந்துட்டு ஒரு வாட்டி தரிசனம் பண்ணிட்டு ராத்திரி 8 மணிக்கு அவனோட அத்தியானம் முடிஞ்சவன திருப்பி வந்துட்டு எல்லா சுவாமியெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த நாளுக்கு வேண்டிய மாலையெல்லாம் முந்தின மாலையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு அவர் போவார். இந்த மாதிரி பல பேர் தங்களுடைய அலுவலர்களுக்கு நடுவில் எப்படியாவது பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு வந்து பண்ணிட்டு நம்மளுக்கு இது பண்ணுறான். இதில் திரிசக்தி அர்ச்சனை அன்னைக்கு இன்னொருத்தர் ஸ்ரீதர், நீங்கள் திருவள்ளிக்கணையிலே இருக்கிறவர், அவர் வந்து புஷ்ப கைங்கரியம் அவர் பண்ணிடுறார். கிட்டத்தட்ட 3000 ரூபாய் புஷ்பம், 6 விதமான புஷ்பம். முன்னாடி அவர்கிட்ட இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா 6 விதமான புஷ்பம் கூடையாக வாங்கிட்டு வச்சிருவார். நம்மளுக்கு ஒரு திரிசக்திக்கு வேணும்னாக்கா அதில் 2 சாசம் தான் பண்ணலாம், அவ்வளோ புஷ்பம் இருக்கும். அதில் அனுபவம் வேற. சண்பகமாக சொன்னாக்கா மகிழம்பு மாலை, அப்புறம் மனோரங்கீதம். எங்கேருந்து அவர் மார்க்கெட்டில் இதெல்லாம் பிடிக்கிறான்னு தெரியல, இத்தனையும் வாங்கிட்டு வந்து நம்மளுக்கு கொடுக்குறார். ஆனந்தமாக இருக்குது அந்த புஷ்பத்தை எடுத்து சுவாமிக்கு கொடுக்கும்போது. நம்மளுக்கு சுவாமி அதை மட்டும் தான் கொடுக்குறாரு. புஷ்பத்தை எடுத்து அவர் மேலே போடுறதுக்கான ஒரே ஒரு பொறுப்பு தான் நம்மளுக்கு. பின்னாடி இத்தனை பேர் நம்மளுக்கு அந்த காரியத்தை பண்ணி கொடுத்தாதான் அந்த காரியம் பரிமளிக்கிறது அப்படிங்கிறத மனசில் வச்சுண்டு இவாளுக்கெல்லாம் பகவான் அருள் புரியணும். அப்புறம் நம்ம ஒரு விழா நடத்துகிறோம் அப்படின்னாக்கா இதெல்லாம் நம்மளுக்கு வெளியில் தெரிய காரியங்கள். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணுறது. இதில் ஃபினான்ஸ் ஒரு பக்கம், அது நம்ம நாராயணன் சார் முதல்லேருந்து எவ்வளோ வேணும், என்ன பட்ஜெட், இதுக்கு என்னென்ன அவங்களுக்கு டினாமினேஷன் வேணும், என்றைக்கு எவ்வளோ செலவாகும், இதுக்கு நம்ம முன்னாடி எடுத்து வச்சுருந்துருக்கோமா, இப்போ எடுக்கணுமா அப்படின்னு ஃபுல்லாக பிளான் பண்ணி செக்ரட்டரியோட அதுக்கு ஒரு 2 வாரம் முன்னாடி ஒரு 4 வாரம் முன்னாடிலேருந்து அவர் உட்காந்து யோசிச்சாதான் இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் தான் நம்மளால் அதை மேனேஜ் பண்ண முடியும். அப்படி அதுக்கு தன்னுடைய ஒரு உழைப்பை கொடுத்து, அப்புறம் ஒரு வாரம் முன்னாடி சுந்தரமாமா ஃபோன் பண்ணுவார் கேட்கறதுக்கு. ஃபோன் பண்ணி என்னெல்லாம் வேணும் லிஸ்ட்டு கொடுத்துட்டேடா, அந்த லிஸ்ட்டை நான் என்றைக்கு வாங்கி வைக்கணும், அப்புறம் சுவாமி வந்துட்டாரா, சுவாமி எத்தனை மணிக்கு கொண்டு வரணும், இப்படி அவர் தன்னுடைய எண்ணத்தை அதில் கொண்டு வந்து. இப்போ இந்த வருஷத்தில் ஒரு புதுமையான விஷயம் என்னன்னாக்கா லைவ் டிலே. லோகத்தில் அத்தனை பேரும் நம்ம உற்சவத்தை பார்க்குறா, அதுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸு, அப்புறம் இங்கே உட்காந்து அதுக்கு காரியம் பண்ணுறது, இதுக்கு ஒரு 4-5 பேர். நம்ம சித்ரா லட்சுமி நாராயணன், சுபாஷ் ஸ்ரீராம், ஸ்ரீதரன் சார், இப்படி இவா எல்லாம் அதுக்கு உழைத்து, அதாவது பழையசும் இருக்கணும், அதை புதுமையாக எப்படி ப்ரெசென்ட்டும் பண்ணணும், ரெண்டுத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, அதைக்கும் வழி அந்த பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அதுதான் வந்து இங்கே விஷயம். ஸோ அது ஒரு பக்கம். அப்புறம் ரொம்ப வயசானவனாக இருக்கார் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து நம்ம ஜானகிராமன் மாமா இந்த மாதிரி இவாளெல்லாம் வந்து நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக இன்வால்வ் பண்ணலை. ஆனால் ஜானகிராமன் மாமா அன்றைக்கி ஃபோன் பண்ணிட்டார். தீபாவளி அன்றைக்கி காத்தால டெய்லி அவள் தீபாவளி அன்றைக்கி தன்னுடைய கங்கா ஸ்நானம் ஆச்சோ இல்லையோ உடனே இங்கே வந்துடுவா அன்றைக்கி வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணுறதுக்கு. அவர் ஃபோன் பண்ணார். அவரே ஃபோன் பண்ணி கேட்டா எங்களெல்லாம் கூப்பிடவே இல்லை, என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மத்தியானத்துக்கு மேலே அவர் பொறுப்பு இங்கே வந்து வெங்கட்ராமமா இங்கே வந்து உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன், எப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு எங்களை கேட்டு, அதாவது ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு ஸ்பார்க்கு, அப்புறம் அதுக்கு இந்தனம் போட்டு அதை நல்லா வர்த்தனம் பண்ணி அதை நல்லா ஒரு இதுவாகணும்னாக்கா ஒரு என்கரேஜ்மெண்ட்டு, ஒரு டைரெக்ஷன்ஸ்லாம் இருந்தால் தான் முடியும். அது இந்த மாதிரி நிறைய பிரிவாக இந்த வாட்டி நம்மளுக்கு இங்கே ஃபிசிக்கலாக ப்ரெசென்ட்டாக இருக்க முடியல. இதில் இது கொஞ்சம் கடைசியில் சொல்லலாம்னு நினச்சேன், பட் இப்போ மென்ஷன் பண்ணணும். நம்ம பிரசிடென்ட் மிஸ்டர் கணேசன் அவர் ஏதோ ஒரு காரணத்தினால ஆஸ்திரேலியாவில் தன்னுடைய பையனாத்துக்கு போயிட்டார். அவருக்கு வந்து எப்போ நம்ம வந்து ஷஷ்டி அப்படின்னு யோசிச்சிட்டோமோ அங்கே இருப்பே கொள்ளலை. 4 வாட்டி ட்ரை பண்ணி 4 ஃப்ளைட்டு டிஃப்ரெண்ட் ஃப்ளைட்ஸ் ட்ரை பண்ணி அவனால் வர முடியலன்னு சொல்லி டெய்லி காத்தால சாயந்தரம் போன வாரத்துலேருந்து எனக்கும் சேகருக்கும் மாற்றி மாற்றி ஃபோன் பண்ணி இதை இப்படி பண்ணுங்கோ, இந்த காரியத்தை இந்த மாதிரி பண்ணுங்கோ, வேதத்துக்கு குறைக்காதீங்கோ, நீங்கள் வந்து பணம் இல்லைன்னு நினைக்காதீங்கோ, பகவான் எப்படியாவது கொடுப்பார் அப்படின்னு அங்கேருந்து டோனார்ஸ்லாம் ஃபோன் பண்ணி நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு அவர் ஃபோன் பண்ணி அப்படியே டைரெக்டாக அவர் இதுக்கு முன்னாடி என்ன மூலதனம் ஏற்படுத்தி வச்சாரோ அதை வச்சு தான் இந்த வருஷம் உற்சவம் பண்ணுறோம். அவர் எப்படிப்பட்ட கான்டாக்ட்ஸ் அவர் டெவலப் பண்ணி வச்சிருக்காருன்னா, சஷ்டிக்கு ஒரு வாரம் முன்னாடி நாராயணன் சாருக்கும் சேகருக்கும் ஃபோன் வந்துருக்குது. அவள் வாழ்க்கை பண்ணுறேடா, என்ன அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணும், எவ்வளோ அனுப்பணும்,
நீங்கள் வந்து பயப்படாமல் பண்ணுங்கோ அப்படின்னு அவாவா உற்சாகம் கொடுத்தோ அந்த மாதிரி ஒரு பேஸை வந்து அவர் கிரியேட் பண்ணி வச்சுருக்கார். கணேசன் வராரா வரலனாலும் பரவாயில்ல நீங்கள் பண்ணுங்கோ அப்படின்னு அவ்வளோ தூரம் நம்மளுக்கு ஒரு ஒரு சப்போர்ட் கொடுக்குற அளவுக்கு அவர் வந்து நம்மளுக்கு பண்ணி வச்சுருக்காருன்னா அவர் வந்து முருகன் திருவருள் சங்கமாகவே வாழ்ந்திருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படித்தான் அவர் வந்து நம்மளுக்கு தயார் பண்ணியிருக்கார். நம்மளும் அதை வந்து ரொம்ப உற்சாகமாக அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியே ஆகணும். இன்னொரு முக்கியமான நபர் நம்ம அனந்தகிருஷ்ணன் பெங்களூர்ல உட்காந்துருக்கார், வர முடியலை.